ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பத்தி தான். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் ஐபிஓ பத்தின வீடியோவும், லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரே வீடியோல 2 ஐபிஓ பத்தி ஃபுல் டீட்டெயில் இருக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கம்பெனி பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் கம்பெனி எப்போ இன்கார்பரேட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986. இவங்க ஒரு லீடிங் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷனாக இருக்காங்க. முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரெசிஷன் காம்போனன்ட்ஸ். இவங்க கம்பெனியில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசைன், டெவலப், மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். இவங்க எதில் லீடிங் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிராக்டர் செக்மெண்ட்டில் இருக்க சிலிண்ட்ரிக்கல் பிளாக்ஸ்லாம் பண்ணுறதுல இவங்க ரொம்ப லீடிங் பிளேயராக இருக்காங்க. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸில் 3 ஆப்ரேட்ஸாக சொல்கிறாங்க. கீ செக்மெண்ட்டாக என்னென்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிவ் பவர் ட்ரெயின் அண்ட் அதர்ஸ், ஆட்டோமேட்டிவ் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஜினியரிங் டிவிஷன். இந்த 3 விஷயத்தை தான் வந்து அவங்க கீ செக்மெண்ட்டாக சொல்கிறாங்க. இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹோஸ்ட், இண்டஸ்ட்ரியல் கீர்ஸ், மெரைன் இன்ஜின்ஸ், கிரெயின் கிட்ஸ், கியர் பாக்ஸ், லோக்கோமோட்டிவ் எக்யூப்மெண்ட், ஸ்டோரேஜ் சொல்யூஷன் எக்ஸெட்ரா. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேட் ஓன்ட் ஆர்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அக்ராஸ் 7 சிட்டிஸில் இருக்குது இந்தியாவில். இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க முக்கியமான கஸ்டமர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், டைம்லர் இந்தியா, டாடா குமிஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ராயல் என்ஃபீல்ட், சைமன்ஸ், எஸ்கார்ட், அசோக் லீலாண்ட், வி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், டஃபே மோட்டார்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ். கம்பெனியோட காம்பரேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லீடிங் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. அதே மாதிரி இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேட்டட் வெர்டிக்கல் இன்டெகிரேட் மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டியாக இருக்குது. ஸ்ட்ராங் ப்ராடக்ட் டிசைன் கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்குது. ரோபஸ்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கம்பெனியோட காம்பரேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறாங்க. கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன் ரவி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 31 மார்ச் 2018 இன் மில்லியன்ஸில் பார்க்க போகிறோம். டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 19,994.34 இருக்குது. 31 மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா 23,253.98 இருக்குது. 31 மார்ச் 2020 பார்த்தோம்னா 23,031.36 இருக்குது. 31 டிசம்பர் 2020 பார்த்தோம்னா 22,462.93 இருக்குது. டோட்டல் ரெவன்யூ அசாம் 31 மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 15,228.62 இருக்குது. 31 மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா 18,316.43 இருக்குது. 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 15,010.57 இருக்குது. 31 டிசம்பர் 2020 பார்த்தீங்கன்னா 10,299.08. இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2018 315.64, 31 மார்ச் 2019 973.67, 31 மார்ச் 2020 410.73, 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 506.60. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேல்யூவேஷன் அசாம் 31 டிசம்பர் 2020 பார்க்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 19.74, பிஇ ஷேர் பார்த்தீங்கன்னா 75.49, RONW பார்த்தீங்கன்னா 6.19%, நெட் அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 355.93. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து இதில் கிடைக்கிற ஃபண்டை 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா டு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியோட பாரோவிங்ஸ்லாம் ஃபுல்லியாவோ இல்லை பார்ஷியலாவோ ரீபேமெண்ட் பண்ண போகிறாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 2021. ஐபிஓ க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 17 மார்ச் 2021. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 பெர் ஈக்விட்டி ஷேரு.
ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1488லேருந்து 1490 பெர் ஈக்விட்டி ஷேர். மார்க்கெட் லாட் வந்து 10 ஷேர். மினிமம் ஆர்டர் வந்து 10 ஷேர். லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 823.70 க்ரோஸ். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 150 க்ரோஸ். ஆஃபர் ஃபார் சேல் வந்து 673.70 க்ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஓவோட டென்டேட்டிவ் டைம் டேபிள் பற்றி பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது வந்து 15th ஆஃப் மார்ச் 2021. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது 17th மார்ச் 2021. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நமக்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22nd ஆஃப் மார்ச் 2021. இதே இது நம்ம கிடைக்கலன்னா ஃபண்ட்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா 23rd ஆஃப் மார்ச் 2021. இதே வந்து நமக்கு ஐபிஓ அலாட் ஆகிருந்ததுன்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் கிரெடிட் ஆகிறது 24th ஆஃப் மார்ச் 2021. ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 25th ஆஃப் மார்ச் 2021. இப்போ ஐபிஓ லாட் சைஸ் பார்க்கலாம். இப்போ மினிமமாக ஒரு லாட் வாங்கலாம். அந்த ஒரு லாட்டில் 10 ஷேர் இருக்கும். அதுக்கு நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,900. மேக்ஸிமம் வந்து 13 லாட் வாங்கலாம். 130 ஷேர் இருக்கும். அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,93,700. ஐபிஓ ரிஜிஸ்ட்ரார் யாருன்னு பார்த்தோன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஐபிஓ லீட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட், ஐஏஎஃப்எல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி பற்றி பார்க்கலாம். இவங்க இன்கார்பரேட் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1989. இவங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சராக இருக்காங்க. இவங்க பிஸ்னஸை வந்து 2 செக்மெண்ட்டாக இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டல் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இன்டர்மீடியேட்ஸ். இவங்க வந்து ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங்காக இருக்காங்க எத்தில் அசிட்டேட்டில் வித் ஓவர் 30% மார்க்கெட் ஷேர் இன் இந்தியா. இவங்க தான் ஒன்லி மேனுஃபேக்சர் ஆஃப் டைகீட்டின் டெரிவேட்டிவ்ஸ் இந்தியாலேயே. இவங்க ஏஐ செக்மெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எத்தில் அசிட்டேட், அசிட்டல்ஹைடு, ஃபியூயல் கிரேட், எத்தனால், அதர் ப்ரொப்பரேட் சால்வன்ஸ்லாம் இருக்குது. அதே இது எஸ்ஐ செக்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீட்டேன், டைகீட்டேன் டெரிவேட்டிவ்ஸ், எஸ்தர்ஸ், அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு, அரலைட்ஸ், அமைட்ஸ் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் இருக்குது. இவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபார்மக்யூட்டிக்கல், அக்ரோ கெமிக்கல், இங்க் அண்ட் கோட்டிங்ஸ், டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ், பெயிண்ட்ஸ், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங், இதிலலாம் இவங்களோட கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குளோபல் ஃபுட் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்காங்க. 30 கண்ட்ரீஸ்க்கு சொல்கிறாங்க. என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தோன்னா சைனா, ரஷ்யா, சிங்கப்பூர், யுஏஇ, யூகே, யூஎஸ்ஏ, நெதர்லாண்ட், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து மகத், அப்புறம் இன்னொன்று மகாராஷ்டிராவில் இருக்குது. இவங்க 2 இடத்துலையுமே மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏ அண்ட் எஸ்ஐ ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் வந்து செட் பண்ணுறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோங்கன்னா லோட், பரசுராம், மகாராஷ்டிரா, இங்கே இடத்துல வந்து 4 ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காண்டி ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கஸ்டமர் பேஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அலிம்பிக் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், லோரியஸ் லேப்ஸ், கிரானுவல்ஸ் இந்தியா, ஹெட்டிரோ லேப்ஸ், ஹியூபர்ச் கலர் பிரைவேட் லிமிடெட், ஹியூபர் குரூப் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஹூதாம்கி இந்தியா லிமிடெட், மெக்லாய்ட்ஸ் ஃபார்மக்யூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட், சூவான் ஃபார்மக்யூட்டிக்கல் லிமிடெட், கலர்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், யூபிஎல் லிமிடெட், இவங்கெல்லாம் வந்து சில கஸ்டமர்ஸ், இவங்களோட சில கஸ்டமர்ஸ். இந்த கம்பெனியோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லீடிங் மேனுஃபேக்சராக இருக்காங்க எத்தில் அசிட்டேட் இன் இந்தியாவில். அதே மாதிரி லீடிங் மேனுஃபேக்சராக டைகீட்டின் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்காங்க. இவங்களுக்கு டைவர்சிஃபைடு கஸ்டமர் பேஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தா எல்லோ ஸ்டோன் ட்ரஸ்ட் அண்ட் ரவி கோயங்கா, இவங்க தான் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 31st ஆஃப் மார்ச் 2018லேருந்து இன் மில்லியன்ஸில் பார்க்கலாம். டோட்டல் அசட் அசாம் 31st ஆஃப் மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 8,947.34 இருக்குது. 31st ஆஃப் மார்ச் 2019 10,144.88 இருக்குது. 31st ஆஃப் மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 10,706.33 இருக்குது. 30th செப்டம்பர் 2020 பார்த்தோம்னா 10,371.32 இருக்குது. டோட்டல் ரெவென்யூ அசாம் 31st ஆஃப் மார்ச் 2018 பார்த்தோம்னா 13,960.75.
31st of March 2019ல 15,743.23. 31st of March 2020ல பார்த்தீங்கன்னா 15,386.21. 30th September 2020ல பார்த்தீங்கன்னா 8,143.55. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் as on 31st of March 2018ல பார்த்தீங்கன்னா 756.95. 31st of March 2019ல 723.91. 31st of March 2020ல பார்த்தீங்கன்னா 702.12. 30th September 2020ல பார்த்தீங்கன்னா 454.84. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சப்சிடரி ஃபார்ம் வச்சுருக்காங்க, எல்லோஸ்டோன் ஃபைன் கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட். அதுக்கு வந்து பார்ஷியல் ஃபினான்ஸும் பண்ண போகிறாங்க. அதுக்காண்டி இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இஷ்யூ வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இதில் வர ஃபண்ட்ஸை. அது போக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுதுல அந்த சப்சிடரி ஃபார்முக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேபெக்ஸ் அப்படின்ற ஒரு இதுவும் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுக்கு வந்து தேவைப்படுது அதோட எக்ஸ்பேன்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எஸ்ஐ ஃபெசிலிட்டிக்கு பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ப்ரீபேமெண்ட் ஆர் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோவிங் இருக்குது. சப்சிடரி கம்பெனியான வீவா லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கியமான ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது 15th of March 2021. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது 17th of March 2021. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 பெர் ஈக்விட்டி ஷேர். ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129லேருந்து 130 இருக்குது பெர் ஈக்விட்டி ஷேர். மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 115 ஷேர். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியும் 115 ஷேர் தான். லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்டிங் ஆகுது. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 600 crores. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 300 crores. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 300 crores. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐபிஓட முக்கியமான டேட்ஸ்லாம் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகுறது வந்து 15th of March 2021. ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது வந்து 17th of March 2021. அலாட்மெண்ட் என்னைக்குன்னு பார்த்தோன்னா 22nd of March 2021. ஃபண்ட்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆகுறது 23rd of March 2021. இதே இது நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் கிரெடிட் வருது 24th of March 2021. ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 25th of March 2021. ஐபிஓ லாட் சைஸ் பற்றி பார்க்கலாம். மினிமம் வந்து ஒரு லாட் வாங்கலாம். அதில் 115 ஷேர் இருக்கும். அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,950. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 லாட் வந்து வாங்கலாம். அதில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 1,495. அதுக்கு நமக்கு தேவைப்படுற பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,94,350. ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தோன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஐபிஓ லீட் மேனேஜர்ஸ் வந்து ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட், டிஏஎம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட், ஃபார்மர்லி ஐடிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் ஐபிஓ பற்றியும் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். கம்பெனி பற்றி பார்த்தோம். ஐபிஓ டேட் என்ன, எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் அப்ளை பண்ண முடியும், அவங்க ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது, பொசிஷன் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக்கையும் தட்டி விடுங்க. வாங்க தமிழ் போல் வளர்வோம்.